ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கனெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இதை கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கிச்சனில் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து இந்த பாட்டிலை நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கீழே வைக்கும்போது இதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது ஆயிலெல்லாம் இங்கே துடைக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதே மாதிரி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் கிச்சனில் இப்படி கேஸ் கிட்ட நமக்கு தேவையான லைட்ரு, தீப்பெட்டி, பாருங்கள், குக்கர் வெயிட்டி இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்ரு சில டைமில் எரியலைன்னா அவசரத்துக்கு தீப்பெட்டி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே கேஸ் கிட்டேயே வச்சுட்டோன்னா எடுத்து சுலபமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். கிச்சனில் பாருங்கள், நான் ஜன்னல் கிட்ட வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி, வேஸ்டான வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி, ஒரு மைக்ரோம் த்ரெட், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதை நான் சுற்றிட்டேன். இதில் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர் பண்ணியிருக்கிறேன். ஜன்னல் மேலே நான் இப்படி வச்சுருக்கிறேன். இது ஒரு வாட்டர் பாட்டில் தான், வேஸ்ட் வாட்டர் பாட்டிலு. இதில் நம்ம அந்த ஃப்ளவருக்கெல்லாம் சுற்றுற க்ரீன் கலர் டேப் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிறேன். கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு, லேஸ் வச்சு நான் இதில் சுற்றி இருக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் வாசரு. இது பிளாஸ்டிக் பாட்டிலில் பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், தீப்பெட்டியில் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது மெடிசன் பாட்டிலில் நான் சாட்டின் ரிப்பனை சுற்றி ஒரு ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு கிச்சனில் இது கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. இதை பார்த்துட்டே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் நம்ம சமைக்கும்போது. அதுக்காக நான் ஜன்னல் மேலே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நான் பண்ணது தான். இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதோட லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஃபுல்லாக ஆல் இன் ஆல் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். வேஸ்டான வாட்டர் பாட்டில் மூடி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டபுள் சைட் செலோ டேப் எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மூடியில் பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டோரில் தான் நான் இப்படி ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். இதில் நான் வால் ஹேங்கிங் தான் மாட்ட போகிறேன். மாட்டி காமிக்கிறேன். யூஸ் பண்ணி வால் ஹேங்கிங்லாம் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் வால் ஹேங்கிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இது லெக்கின்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவரில் தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த கவரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் புக்கு, இபி கார்டு இதெல்லாம் கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து நம்ம ஆணியில் மேலே மாட்டி வச்சிட்டோன்னா அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது சுலபமாக இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்து ஹாலில் மாட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.